ஐயப்படாக இருக்கிறது. இல்லை, அதாவது நம்ம நாட்டில் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் என்பது பிரித்து வச்சிருக்காங்க. காமன் கோட்னு வரணும் அப்படின்ட்டு முஸ்லீம் கொண்டு வந்தாங்க. அது கூட நம்ம தடை இருந்துட்டு இருக்கு. அதனால இன்றைக்கு அதுக்காக ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு ஒரு சட்டம் வச்சுருக்காங்க. அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ஹிந்துவானாலும் சரி, முஸ்லீமானாலும் சரி, கிறிஸ்தவனாலும் சரி, சீக்கிரம் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஆனால் தனி மத, அதாவது ஒரு பண்பாடு என்ற வகையிலையோ மதம்ங்கிற முறையிலையோ அல்லது இறைவன்கிற முறையில வாழ்கின்ற மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது அப்படின்னு அரசு சட்டத்தின் அடிப்படை. இந்து ஹிந்து நீ திட்டீங்கன்னா உன்னை தப்புன்னு குற்றம் சொல்றோம் இல்லையா? அதனால அந்த சட்டங்கள் அப்படியே வளர்ந்து வருகின்றன. இப்போ ஸ்பெஷல் மேரேஜ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரே சட்டமா கொண்டு வந்துட்டாங்க. அது வளர வளர அது தானாகவே மறைந்துவிடும். நம்முடைய சட்டக்கல்லூரிகளில் பாடத்திட்டத்தில் தமிழர் சட்டங்கள் என்று ஏதேனும் பாடம் வைத்து அதை நாம் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோமா? இல்லை, அதைத்தான் மோகன்தாஸ் அவர்கள் சொன்னார்கள். அதாவது 5 வருட சட்ட படிப்பிலே எத்தனையோ சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இலக்கியத்தில் சட்டங்கள் ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அரசினுடைய பரிசீலனைக்கு எடுத்து செல்லலாம். மேடம், அடுத்த ஒன்றுங்க, அவங்க இந்த அறத்தை பற்றி சொன்னாங்க. திருவள்ளுவரை சட்ட நூலாக அன்றைக்கு இருந்திருக்கலான்றது. அன்றைக்கு அரசர்களை முழுதும் திருவள்ளுவர் அவர் நெறிகள் எல்லாம் அவருக்கு அகெயின்ஸ்டாக எதிராக சென்ற காரணத்தால் எந்த காலகட்டத்திலும் திருக்குறள் அரசர்களால் அங்கீகரிக்கப்படவில்லை. இரண்டாவது, அம்மையார் அவர்கள் சொன்னது ஐயர் என்பதும் அங்கே சொல்லப்பட்ட முனைவர் என்பதும் வெவ்வேறு. ஐயர் என்று சொல்லப்படுறது பொய்யும் வழுவும் தோன்றிய கருத்து என்ன சொன்னாங்கன்னா, ஐயருங்கிற பெயருக்கு முனைவர் தொல்காப்பியத்தில் ஆதாரம் காட்டுறாங்க. இல்ல, ரெண்டு தவறு, 2 வேடங்களும் வேறு என்பதுதான் என்னுடைய நிலை. வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும் சொல்லுகின்ற பொழுது ஏறத்தாழ ரிசர்ச்சர் என்ற பொருள் வரும். ஐயர் என்பது ஊர் தலைவர்கள் பெரியவர்கள் என்ற பொருள் மட்டும்தான் தந்து நிற்கும். அங்கே இந்த ஆராய்ச்சியாளர் என்ற பொருள் தராது. அதான் நீங்க இதனோடு ஒப்பிட்டது கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அதாவது அவங்களுடைய ஆதாரத்தை பேசுறாங்க, நீங்க உங்க ஆதாரம் சொல்றீங்க. இந்த சட்ட நெறிகளை கூடிய அளவில் இந்த தமிழ் சட்ட நெறிகளை நீங்க கொண்டு வந்தால் நம்ம தமிழ் சட்டம் மிகப்பெரிய சட்டம். அம்மையார் சொன்னதுபடி நாங்க கூட இப்ப எங்கிட்ட டாக்டர் பட்டம் செய்கிற மாணவர்கள் ஒருவரை திருக்குறள் சட்ட நெறிகள் PhD செய்ய வைத்துட்டு இருக்கேன். விரைவில் வரப்போகுது, அவர் டாக்டர் பட்டம் வாங்க போறேன். ஆக அப்படி எல்லாவற்றையும் உருவாக்கி அதற்கு ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு பெருமிதமாக இருக்கும். உங்களுடைய உணர்வுகளை வரவேற்கப்படுகின்றன. உணர்வுள்ள செயலாக்க முறைகளை நீங்களே செய்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். நிச்சயமாக டாக்டர் கலைஞர் அவருடைய முயற்சிகள் செய்யப்படும் என்று நினைக்கிறேன். அடுத்து USA வந்திருக்கின்ற திரு தியாகராஜன் அவர்கள், ப்ரொஃபசர் ஆஃப் மார்க்கெட்டிங், ஜாக்சன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. அவர்கள் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரிஸ் எம்பெடட் இன் தமிழ் லிட்ரேச்சர் and empirical analysis through archival research approach என்ற பொருள் பற்றி தனது கட்டுரையை வழங்குவார்கள். என்னுடன் உரையாற்ற வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, 1/4 நூற்றாண்டாய் கடல் கடந்து வாழ்ந்ததினால் என்னுடைய தமிழ் சற்றே துருப்பிடித்து போயிருக்கும். அதனால் அங்கிங்கே தவறளித்தால் அருள் கூர்ந்து பொருட்கள். இந்த உரையை நான் ஆராய்ச்சி உரையாக உங்களுடைய உரையாற்றலாம், இல்ல வழக்கு வழியிலே உங்களுடைய பேசிக்கொள்ளலாம். ஏன்னா என்னுடைய கருத்து என்னவென்றால் அது உங்களை அடைய வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்தை ஒழிய என்னுடைய பாண்டித்துவத்தை காட்ட அல்ல. இந்த மேடை கருத்து உங்களை அடைய வேண்டும். இந்த கட்டுரையிலே என்னுடைய குறிப்பு என்னவென்றால், நாம் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் இலக்கணத்தில் இருக்கின்ற உயர்வுகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமேயானால் அது அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். நான் பலமுறை இங்கே பார்த்திருக்கிறேன், உணர்வு பூர்வமாக இருக்கிறது. உணர்வு பூர்வமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மற்றவர்கள் தயங்குவார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே நாம் ஒரு வழிமுறையை கொண்டு வந்து அந்த வழிமுறையால் நம்மிடத்தில் இருக்கின்ற நல்லவைகளை வெளி உலகுக்கு காட்ட வேண்டும். 7000க்கும் மேற்பட்ட மொழிகளிலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 2 செம்மொழிகளில் ஒன்றாக இருக்கின்ற நாம் பெருமிதத்தோடு அதை செய்யலாம். ஆனால் நம்ம செய்யறது இன்னமும் நாம் உணர்வு பூர்வமாக பேசிக் கொண்டிருக்க அறிவுபூர்வமாக செய்வதற்கு முயற்சி எடுக்கவில்லை.
அதனால் தான் நான் இதை கட்டாயமாக இங்கே செய்ய வேண்டும் என்று இங்கே வந்திருக்கின்றேன். அதாவது ஆராய்ச்சி முறைகளிலே ஆர்கைவல் ரிசர்ச் என்ற ஒரு பகுதி உண்டு. அந்த ஆர்கைவல் ரிசர்ச்சில் நான் புதிய முறை ஒன்றை உருவாக்கி உள்ளேன். அந்த புதிய முறை என்னவென்றால், சில விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்க முடியாதவைகளை நம்ம ஆர்கைவல் ரிசர்ச் முறையில் நிரூபிக்கலாம். அது எப்படி என்பதை நான் பின்னர் சொல்கிறேன். நம்முடைய பல தமிழ் ஆர்வலர்கள் இந்த மேலாண்மை துறையில் இருக்கின்ற பல தத்துவங்கள் நம்மிடத்தில் இருக்கின்ற, குறிப்பாக திருக்குறளில் இருக்கின்ற என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அவை எல்லாவற்றையும் எப்படி நாம் விஞ்ஞான பூர்வமாக அறிவுபூர்வமாக நாம் மக்களிடம் சொல்லுவது? நாம் இன்றைக்கு எனக்கு திருக்குறளில் இருக்கின்ற 1330 குறளிலேயும் ஏதாவது ஒரு நல்ல கருத்து இருக்கிறது என்றால் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை நாம் விஞ்ஞான பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் the management scholars and others will not accept when we are going to say that these valued statements are over there. They will just simply say that these are all value statements. உங்களுடைய அந்த உணர்வு பூர்வமான அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க சொல்லல, ஆனா அதை நீங்க அறிவுபூர்வமாக நீங்கள் நிகழ்த்தி காட்டினால்தான் விஞ்ஞான பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு, the burden of proof falls on us to show them that these are not value statements, but these are all facts. These are all simply facts. Facts are objective statements determined to be accurate through the empirical study. அதாவது நம்ம அறிவுபூர்வமாக அதை நிரூபிக்க முடியும். அப்படி அறிவுபூர்வமாக நாம் நிரூபிப்பதற்கு archival research நாம் எடுத்துக்கொள்ளலாம். Archival research and natural research methodology, researchers in a variety of disciplines use naturalistic research approaches, and the data that form the basis of natural methods can be gathered from many different sources in many different ways. அப்படி பல வழிகளிலே நாம் அதை சேகரித்துக் கொள்ளலாம். இங்க இருக்கின்ற கால சுருக்கத்தினாலும் நேரமின்மையினாலும் ஒரு சிலவற்றை மட்டும் சொல்லி, என்னால் ஆயிரக்கணக்கில் சொல்ல முடியும். ஆனால் ஒரு சிலவற்றை மட்டும் சொல்லி இதுவரைக்கும் சொல்லப்படாததை நான் மற்றவர்கள் சொன்னதை சொல்லிக் கொண்டால் அது பொருள் இருக்காது. எனவே மற்றவர்கள் சொல்லாத ஒன்று ரெண்டை சொல்லி அவை எப்படி நிரூபிக்க முடியும் என்பதை உங்களிடத்திலே சொல்லி காட்ட விரும்புகிறேன். எனவே நான் 3 திருக்குறள், திருமந்திரம், சற்றே வித்தியாசமாக கந்தசஷ்டி கவசம், இவற்றுக்கு எப்படி நாம் மேலாண்மை கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று காண்பிக்கின்ற நான் இப்போ ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த மெத்தட் என்னன்னா, நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம தமிழ்ல உள்ளதை எடுத்து சொல்லுங்கள். முதல்ல present the excerpts in Tamil. Second, translate the excerpt into English. ஏன்னா உலகம் முழுவதில் உள்ளவர்கள் ஆங்கிலத்தை புரிந்து கொள்கிறார்கள். Then transliterate the excerpts into English. And then provide the meaning of the excerpts in English. And then transform these excerpts into understandable business language which will provide the comparison between the excerpts and the modern management theories. Present the corresponding management theory. என்ன சொல்றேன்னா, இருபுறமும் இருக்க வேண்டும். இந்த புறத்துல தமிழ் அறிஞர்